திரு நவநீத், இப்போ இருக்கக்கூடிய களச்சூழலை பயன்படுத்தி பிரசாந்த் கிஷோருடைய வியூகத்தை பயன்படுத்தி நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு விஜய் தீர்க்கமாக நம்புறாரா? அதுதான் யதார்த்தமாக இருக்கா? அப்போ இல்லை, அந்த பாயிண்ட் பொறுமையாக திரு இந்திரகுமார் சார் சொன்னார் மொழி பிரச்சனை அப்படின்றது. சார் வந்து கட்டாயமாக வந்து இவ்வளோ திமுகக்காக பேசுனதுனால வந்து கட்டாயம் கலைஞருடைய இந்த நாணய வெளியீட்டு விழா அது திமுக வால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, அதுக்கு போயிருப்பாருன்றது காயின் பண்ண வேண்டாம். அவர் கருத்தை சொல்றாரு, நீங்க காயின் பண்ண வேண்டாம். அவர் எந்த கட்சிக்காகவும் பேச வரல. பேசுறேன், போயிருப்பார், கட்டாயம் போயிருப்பார், எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்கிறேன், அதில் வந்து பேக்ட்ராப்பில் வந்து கலைஞருடைய நாணயம் வைத்திருக்காங்க. அதில் வந்து ஹிந்தியில் இருக்கிறது. ஏன் அங்கே தமிழில் போடலாமே? காயினில் ஹிந்தி இருக்குது, அதை உங்களால் அழிக்க முடியாது. நீங்கள் வைக்கிற பேக்ட்ராப்பில் ஏன் ஹிந்தி வைக்கிறீங்க? நீங்கள் அந்த ஹிந்தி என்ன எழுதிருக்குன்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு? நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு போனீங்களா காயினில்? அந்த காயினில் ஹிந்தியில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி கொடுங்க. தெரியாது. இதுல அவர் சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க இந்தியை எதிர்க்கல, திணிப்பதான் அவங்க எதிர்க்கறாங்க. அவங்களுக்கா பேசுறீங்க? இல்ல நீங்க கருத்து இருக்குல்ல, அவங்களுடைய கருத்து தான் நான் சொல்றேன். என் கருத்தை நான் சொல்றேன். நான் பேசுறேன். அது இந்தியில என்ன இருக்குன்னா, கலைஞர் எம் கருணாநிதிக்கு ஜன் சதாப்தி அப்படின்றது, அதாவது கலைஞருடைய 100வது ஆண்டு விழாவுடைய காணியின் அப்படின்றது. இப்போ இவங்க நடத்துற நிகழ்ச்சியில் அந்த இடத்துல இந்திய ஐஸ்ட் கூட வைக்கலாம், இல்ல அந்த இடத்துல வந்து வேற கூட வைக்கலாம், ஆனா வைக்கலாங்க. சோ இதுதான் வந்து விஜயும் சொல்றாரு. என்னோட பாயிண்ட், திமுக எந்த மொழியும் தனிப்பட்ட முறையில் எதிர்க்கவில்லை என்று நவநீதன் கொடுத்த ஒப்புதலுக்கு முடிக்கிறேன். அடுத்தது இப்போ எதுக்கு, இப்போ ஹவு கீப்னு ஒருத்தர் இருக்கார், மேகாலயில எங்கேயோ இருக்கார், ஹக்டோம் ஹைக்கிப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி எப்படி தெரியும்? நீங்க ஏதாவது ஹிந்தியில் புக் அடிச்சு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் இல்லாம ஹிந்தியில் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தாங்க தெரியும். அவருக்கு எப்படி அண்ணா தெரியும்? அவருக்கு ஆங்கிலம் தெரியலன்றது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உங்களுக்கு தெரியாது, பட் அவருக்கு அண்ணா தெரியும். எப்படி தெரியும்? நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு, பல மேடைகள்ல பேசியிருக்காரு, உலக புகழ் பெற்றவர், அவ்வளவு மேடைகள் பேசியிருக்காரு. இதுக்கு மேல எப்படி தெரிஞ்சுக்க வேண்டும்? ஒரு அரசியல் தலைவருக்கு அண்ணாவை தெரியல. ப்ளீஸ், 5 ரூபாய் காயின்ல பேரறிஞர் அண்ணா போட்டு கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில போட்டு, அப்ப அவருக்கு தெரியும். இதான் லாஜிக். உங்களை இந்தியா முழுக்க பிரபலப்படுத்துறது நாடாளுமன்றத்திலும் சர்வதேச மேடைகளிலும் அண்ணா பேசி. இல்ல சார், நீங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாது. 5 ரூபாய் நாணயத்தை தான் புகழ் பெற்றாங்க. அவர் புகழ் பெற்றதால தான் நாணயத்திலே போட்டாங்க. பாருங்க சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹவு கீப்புக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். ஹவு கீப்பு காயின்ல ஒருத்தர் பத்தி இருக்குன்னா முதல்ல போய் யாரு என்னன்னு பாப்பாரு. அது இங்கிலீஷ்ல வருது, ஹிந்தியில கூட வராது, வைங்க, நம்ம மாத்தல அதெல்லாம். ஆனா ஒரு இந்திய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதே நாணயம் தான். அதுல ஹிந்தி கட்டாயம் தேவை. இப்ப சொல்லட்டும், அவங்க எப்படி எதிர்ப்பாங்கன்றது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுப்பாங்களா? அவங்க தான் எதிர்க்கலையே சார், ஏன் எதிர்க்கணும் சார்? இப்போ சொல்றேன் சார், தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் அது, நான் இல்லைன்ற மும்மொழி கொள்கைன்றது எல்லா தனியார் பள்ளியில இருக்கிறது தான். அரசு பள்ளியில மட்டும் எக்ஸெப்ஷன் தனியார் பள்ளியில அதுதான் தனியார் பள்ளியில சில மெட்ரிகுலேஷன்ல மும்மொழி கொள்கை கிடையாது. ஃபேக்ட் சொன்னா நிக்கணும் நீங்க, அதுதான் கேக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது வந்து இப்போ விஜயோட வந்து நீங்க பிகே பத்தி நீங்க கேட்டீங்க சார். அதாவது இப்போ அவரு சொன்னாரு, வந்து ஒரு நீங்கள் வந்து நமக்கு வந்து பீட் சாம்ப்ரஸ் தெரியும், ஆனால் அவரோட கோச் யாருன்றது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ரோஜர் ஃபெடரர் தெரியும், அவர் கோச் யாருன்றது தெரியாது. அதனால் வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அவருக்கு டிசைட் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ அப்படி பிரசாந்த் கிஷோர் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா விஜயோட இந்த தாவாக்கா மாநிலம் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்கண்ணா சார். எங்கே பாடினாங்க அவங்க? தமிழ் வாழ்கன்னு போட்டாங்க, தமிழ்தாய் வாழ்த்து வச்சாங்களே அவங்க? இல்லை தேசிய கீதம் பாடினாங்களே? திமுகவோட கூட்டத்தில் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தப்பு தப்பாக பாடினா கூட தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆளுநர் நிகழ்ச்சியிலும் தப்பா பாடப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி, சோ அது வந்து நடவடிக்கைன்றது தூர்தர்ஷன் மேல, ரைட்டா? நீங்க அப்ப உங்க பாருங்க, நான் அதான் சொல்ல வந்தேன். நீங்க பேலன்ஸ் பண்றீங்க, கரெக்ட், வெரி குட். ஆளுநர் பேலன்ஸ் பண்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல ஃபேக்ட் சொல்றேன், மேனேஜ்மென்ட்ல ஃபேக்ட் பேலன்ஸ் பண்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஃபேக்ட் சொல்றேன், அதான் பேலன்ஸ் பண்றீங்க, ஒத்துக்கிறேன். இல்ல ஃபேக்ட் சொல்றேன், ஃபேக்ட் தான் சொல்றேன், தவறுன்னு சொல்லு, ஃபேக்ட் தான் சொல்றீங்க. நீங்க என்ன பெயிண்ட் பண்ணாலும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். இல்ல சார், நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தெரியும் சார். இல்ல இப்போ என்ன சொல்ல வந்தேன், இல்ல எவ்வளவு விவாதம் பார்த்திருக்கோம், நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ என்னன்னா, இப்போ அவர் பிகே கரெக்டா சொல்லியிருந்தாருன்னா வந்து சார் நீங்க முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிருக்கணும். நாட்டுப்புறல் பாடல தொடங்கினாங்க, ரொம்ப பெரிய விஷயம் அது. இந்த வீக் எந்த கூட்டத்தில் மாதிரி பண்ணல, நாட்டுப்புறல் பாடல ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழ்தாய், நீங்க தமிழ் பத்தி பேசுறது, நீங்க முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடிருக்கணும். இல்ல கடைசியில் முடிக்கும் போது தேசிய கீதம் பாடிக்கணும், அது ரெண்டுமே இல்லைங்க. ஸோ அப்போவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவர் இன்னும் அதை இறங்கலை அப்படிதான். ஸோ பிகே வந்து அவர் ஸ்ட்ராட்டஜியாக இறங்கியிருந்தாருன்னா இதெல்லாம் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் திமுகவுக்கு வந்து அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மரியாதை இல்லை, ஒரு கௌரவம் இல்லை. இல்ல சார், நான் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் இல்லை, நான் அது மிஸ் பண்ணிட்டாருன்றேன் சார். அவர் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டார், நீங்க அவர அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. இல்ல சார், அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர் ஏன் மிஸ் பண்ணா நீங்க அவரை கேளுங்க. அது ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டேன். நான் அப்சர்வ் பண்றேன் சார். இல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது ஸ்ட்ராட்டஜியா? நீங்க லாக் பண்ண பார்க்காதீங்க. இல்ல நான் கேக்குறேன், என்னோட சந்தேகத்தை கேக்குறேன். நான் கரெக்ட்டா சொல்றேன், அவர் அது பண்ணலன்றது என்னோட குற்றச்சாட்டு.
அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜின்ற டேர்ம் யூஸ் பண்ணால தான் நான் சொல்றேன். நீங்க பீக்கேன்னு கேட்டனால தான் நான் சொல்றேன். நீங்க அத என்ன சொன்னீங்க? பீக்கேன்னு கேட்கலனா அத பத்தி சொல்ல மாட்டேன். இல்ல தமிழ் தாய் வாழ்த்து அவர் எதுக்கு வராரு பீக்கே நெறிப்படுத்துறதுக்கு வராரு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது. ஏன் சோஷியல் மீடியால வந்து பெய்டு ஆட் வருது? திமுகவுடைய அந்த தேர்தலில் பாருங்க எப்படி இருந்தது. ஐபேக்ல ஒர்க் பண்றவங்க தமிழ்நாட்டில் வேலை பண்றாங்க, எவ்வளவு இந்திக்கார வேலை பண்றாங்கல்ல. இந்திக்காரெல்லாம் வேலை வச்சு நம்ம வந்து வின் பண்ணிடணும். நான் ஐபேக்ல எவ்வளவு பேர் இந்தி ஸ்டாஃப் இருக்காங்க, இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டாஃப் எவ்வளவு இருக்குன்றது நானே டேட்டா தரேன் உங்களுக்கு. சோ எதுக்கு சொல்ல வரேன், நீங்க தான் சொல்றீங்க சார். அவர் வந்து ஐபேக்ன்றது வந்து அவர் வந்து இஸ் an agent. சுத்தி வரீங்க அவ்வளவுதான். அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடையாதுங்க. அவர் கட்சி தலைவருங்க, பொறுப்புலே கிடையாது. அப்ப நடந்து இப்போ வந்து இதனால வந்து இது சேர்றனால ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்து கூட சரி மாற்று கட்சியெல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க. விஜயோட கட்சியில இதுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு பெரிய தலைவர் போய் சேர்ந்து பல பேர் அந்த மாதிரி தலைவரா யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாம எதுக்கு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லுவேன் சார். இல்ல பெரிய தலைவர் எல்லாருக்கும் தெரியுமேன்னு கேக்குறாரு அவரு. சரி ஓகே. நீங்க பாஜக நான் இல்லையே. நீங்க பாஜக தானே? எனக்கு சந்தேகமே கிடையாது. பாஜக தனிப்பட்ட முறையில மோதல் வேண்டாம். என்கிட்ட பேசுங்க. மோதல் கிடையாது. அவர் பாஜக அரசியல் கருத்து. இல்ல என்கிட்ட இல்லாம இல்ல என்கிட்ட பேசுங்க. தனிநபர் விமர்சனம் வேண்டாம். என்கிட்ட டெக்கோரம் இல்ல. எவ்வளவு தடவை உள்ள வராரு? எல்லாரும் பல மேடைகளை பார்த்தோம். நீங்களும் நாலேஜ் இல்லாம நீங்க பேசுறது நான் என்ன பண்றது? டெக்கோரம் இல்லாம இருக்கு. நாலேஜ் இல்லாம அவனியல் பேசினா நான் என்ன பண்றது? இதுதான் இருமொழி கொள்கை படிக்கிறது. இல்ல இல்ல நாலேஜ் இல்லாம நவநீதன் வந்தாருன்னா நான் கேட்கறதா செய்வேன். இந்திரகுமார் இருங்க என்கிட்ட பேசுங்க சார். நாலேஜ் நவநீதன் சார். இந்திரகுமார் சாந்தமடைங்க. நாலேஜ் நவநீதன் சார் என்கிட்ட பேசுங்க. சார் நாலேஜ் நவநீ உங்களை நான் புரிஞ்சிக்கறதா செய்வேன். ஆர்எஸ்எஸ்ல சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குனா இந்திரகுமார் இருங்க பொறுமையா இருங்க. இந்திரகுமார் இல்ல பொறுமையா கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நவநீத் இல்ல கொஞ்சம் விட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேருமே விருந்தினர். இல்ல நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? இந்திரகுமார் யாரு? நீங்க ரோகு. இந்திரகுமார் அமைதியா இருங்க. அவருக்கு நான் வாய்ப்பு தருவேன். இல்ல அவருக்கு நான் வாய்ப்பு தரணும். அமைதியா கொஞ்சம் அமைதியா. சரி பேச சொல்லுங்க. அவரு தப்பா பேசினாருன்னா நான் குறுக்கிடுவேன். இந்திரகுமார் அதை நான் பாத்துக்கிறேன். இந்திரகுமார் அதை நான் பாத்துக்கிறேன். சரி கருத்துக்குவாங்க. நீங்க கேட்டதுக்கு மைக் போடுங்க. சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் இப்ப இஸ் நாட் அபிஷியலா வந்து அவங்க இன்னும் என்ரோல் பண்ணல. இல்ல இப்ப அவர் சொல்ற மாதிரி அந்த மேடையில வந்திருக்காரு, வந்துட்டு பேசிருக்காரு, இது வந்திருக்காரு. இப்போ அவர் வந்தா ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும்? திமுக தான் பயம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய தண்டவாளெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் சரி பண்ணி தானே வந்து உங்களை ஆட்சியில் வச்சிருக்காரு. அவருக்கு எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குன்றது தெரியாதா? இந்திரகுமார் அவர் பேசி முடிச்சிட்டோம். நான் வாய்ப்பு தரேன். இந்திரகுமார் இருங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம். பிரசாந்த் கிஷோர் இந்திரகுமார் நீங்க பேசும்போது குறுக்கிடல. நீங்க அமைதியா இருங்க. பிரசாந்த் கிஷோர் எதுக்கு எங்கேஜ் பண்ணாங்க? எங்க இல்லாம ப்ராப்ளம் இருக்கிறது அது நெறி பண்ணோம், சரி பண்ணணும். இப்ப அவருக்கு தெரியாதா? அவர்கிட்ட டேட்டா இருக்காதா? இதுக்கு முன்னாடி திமுகல வர்க் பண்ண டேட்டா இருக்கு. ஐபேக்ல இருக்கும், பிகேட் இருக்குமா? சரி சார் அவரே பேசுவோம். இல்ல நீ பேசுங்க. நான் ஒரு கேள்வி தான் கேக்குறேன். இல்ல என்னோட கருத்தை முடிச்சிடுங்க. நீங்க முடிச்சிருங்க. இல்ல நீங்க முடிச்சிருங்க. என்னோட கருத்து இல்ல நீங்க முடிச்சிருங்க. கருத்தை சப்மிட் இந்திரகுமார் அவர் பேசிக்கணும். முடிங்க. இல்ல நான் பேசினா அவர் பேசுவார். இல்ல நீங்க முடிங்க. இல்ல நீங்க பேசுங்க சார். கையை கூப்பி இல்ல நீங்க பேசுங்க. ஐயோ சார் கருத்து முடிஞ்சு போச்சு, அவர் பேசணும். சரி திரிஷாம்